நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்தமான ஓய்வு நாளிலே குருத்தோலை ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்ற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த காணொலியின் வழியாக உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இணைந்து ஜெபிப்போம். தகப்பனே, எருசலேம் நகர வீதிகளிலே எங்களையும் இந்த உலகத்தையும் விடுவிக்கின்ற இரட்சகராக பவனி வந்த தெய்வமே, ஓசன்னா என்கிற ஆர்ப்பரிப்பின் துணியோடு உம்மை ஆர்ப்பரித்து முழங்கி நின்ற கூட்டத்தினுடைய துணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட கேட்ட தெய்வமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தொழுகை நேரத்திலும் நாங்களும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து கொண்டு உள்ளத்திலிருந்து ஓசன்னா என்று சொல்லி பாடி உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஆர்ப்பரிப்பினுடைய துணிகள் மன்றாட்டாய் உம்முடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற ஒரு உணர்வினை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தாரும். எங்களோடு ஆண்டவர் அசைவாடுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களிலே உணரப்படுவதற்கு உதவி செய்யும். எங்களை நீரே ஆட்கொண்டு இந்த நேரம் முழுமையிலும் உம்முடைய கிருபைகளினால் நிறைத்து உம்முடைய அற்புதத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிற நேரமாய் இந்த தொழுகை நேரம் அமையும்படி கிருபை செய்யும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்தவ பாமாலையிலே 144வது கீதத்தினை நாம் இணைந்து பாடுவோம். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே. வாசிக்கும்படியாக தரப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள கடவுளின் வார்த்தைகள். பரிசுத்த மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது
அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார் என்பவைகளை படிக்கும்படியான நற்செய்தி வேத பகுதி படிக்க முடியலாயிற்று. கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை உண்டாவதாக. திருச்சபை நாட்காட்டியிலே தவக்காலம் மிக முக்கியமான காலம். தவக்காலத்தினுடைய கடைசி வாரத்தினை கஸ்திவாரமாக, இயேசுநாதருடைய பாடுகளை தியானிக்கின்ற வாரமாக ஆசரிப்பது திருச்சபையின் மரபு. இந்த கஸ்திவாரத்தினுடைய ஆரம்ப நாளாய் ஓய்வு நாளிலே, கஸ்திவாரத்தினுடைய ஆரம்ப நாளாம் ஓய்வு நாளிலே, திருச்சபை நாட்காட்டியிலே தவக்காலம் மிக முக்கியமான காலம். தவக்காலத்தினுடைய கடைசி வாரத்தினை கஸ்திவாரமாக, இயேசுநாதருடைய பாடுகளை குறித்து தியானிக்கின்ற வாரமாக திருச்சபை காலம் காலமாக ஆசரித்து வருகிறது. கஸ்திவாரத்தினுடைய ஆரம்ப ஓய்வு நாளினை குருத்தோலை ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு நேரான பயணத்திலே ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா கிராமங்களில் இயேசுநாதர் வந்த பொழுது அங்கிருந்து கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு அதன் மீது ஏறி ராஜாவை போல எருசலேமுக்கு நேராய் பவனி வந்த அந்த நிகழ்வு குருத்தோலை ஞாயிறினுடைய ஒரு சிறப்பினை, மாண்பினை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த ஆண்டிலும் நாம் திட்டமிட்டிருந்த ஒரு வழக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டினுடைய குருத்தோலை ஞாயிறு சிறப்பு தொழுகை, அதனை ஐக்கிய குருத்தோலை பவனியாக ரீத்தாபுரம் ரோம கத்தோலிக்க திருச்சபையோடும், பாலப்பள்ளம் கிறிஸ்து அரசர் சிரோ மலபார் ரோம கத்தோலிக்க திருச்சபையோடும், பாலப்பள்ளம் தென்னிந்திய திருச்சபையோடும், ஆனக்குழி தென்னிந்திய திருச்சபையோடும் இணைந்து நாமும் ஐக்கியமாக கூடி பவனியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனாலும் இக்காலம் இக்கட்டான ஒரு கால சூழ்நிலையாக அமைந்திருக்கிற பொழுது, இந்த பரிசுத்தமான
குருத்தோலை ஞாயிறு சிறப்பு தொழுகையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகின்ற அவருடைய சத்தியத்தினை இந்த காணொளி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். எருசலேமினுடைய பிரயாணத்தில் பவனியிலே மிக பிரதானமாய் ஓங்கி ஒலித்த ஒரு ஆர்ப்பரிப்பினுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஓசன்னா. ஓசன்னா என்கிற எபிரேய சொல்லினுடைய பொருள் இப்போதே இரட்சியும், இப்போதே விடுவியும் என்று சொல்லுகின்ற பொருளினை அந்த வார்த்தை தருகின்றது. பொதுவாக பரிசுத்த வேதாகமும் இரட்சிப்பு என்கிற வார்த்தையை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து, நோயிலிருந்து, பற்பல கொடுமையான தீமையின் சூழ்நிலைகளிலிருந்து, அதிகாரங்களிலிருந்து கிடைக்கிற ஒரு மீட்பினுடைய அடையாள சொல்லாக இந்த இரட்சிப்பு என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் பலர் இந்த வார்த்தையை அரசியல் நோக்கோடு, அதிகாரம் சார்ந்த விடுதலையோடு பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகளிலே சொல்லி இருக்கிறதையும் நாம் காண முடியும். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தரிசனத்தை தானியேல் வெளிப்படுத்துகிற பொழுது, நமக்கென்று ஒரு ராஜ்யம் பூமியிலே கொடுக்கப்படும், அது நித்திய ராஜ்யம், ஆண்டவர் தீயோனின் அதிகாரத்தின் மீது வெற்றி பெற்று என்றும் நிலைத்திருக்கிற நிலையான ராஜ்யம், அது உலகிலே நிறுவப்படும் என்று சொல்லுகின்ற தரிசனத்தை சொல்லுகின்றார். யூதர்கள் அப்படி ஒரு ராஜ்யத்தினையும் ராஜாவையும் உண்மையாகவே எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு ரோமர்களுடைய அதிகாரத்தினின்று அரசியல் சார்ந்த விடுதலையை கொடுக்கின்ற ஒரு அரசியல் தலைவரை, ஒரு ராஜாவை அவர்கள் உண்மையாய் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையிலே சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சகரியா தீர்க்கன் ஏற்கனவே அவர் தரிசனம் உரைத்தபடி கழுதையின் மீது ராஜாவாக இயேசுநாதர் பவனி வந்த பொழுது, ரட்சிக்கிறவராக அவர் எருசலேமை நோக்கி பவனியாய் பேரணியாய் வந்த பொழுது, எருசலேம் நகரவாசிகள் பலர் அவரை தங்களை ரட்சிக்கின்ற ராஜாவாக கண்டார்கள். கண்டபொழுது, ராஜாவே இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லுகின்ற பொருளிலே, இப்பொழுதே விடுவியும் என்று சொல்லுகிற அர்த்தத்தின் நிறைந்த வார்த்தையாகிய ஓசன்னா என்கிற வார்த்தையை சொல்லி அந்த பவனியிலே ஆர்ப்பரித்து நின்றார்கள் என்று இந்த திருவசனங்களினுடைய வழியாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த கூட்டத்திலே நிச்சயமாய் கொஞ்ச பேராகிலும் கழுதையின் மீது பவனியாக வருகின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜா என்பதை அறிந்திருந்திருப்பார்கள். அவர் உண்மையாய் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவர் அருளுகின்ற விடுதலை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்திருப்பார்கள். ஆனாலும் அந்த கூட்டத்திலே ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் அவரை அரசியல் தலைவராகவே கொண்டாடி நின்றார்கள். தலைவர்கள் கொண்டாடப்படுவது நமக்கு புதிதல்ல. கடந்த நாட்களிலும் வரலாற்றிலே பல சூழ்நிலைகளிலே தலைவர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். கார்கில் நாயகர்கள் என்று கொண்டாடப்பட்டவர்கள் உண்டு, ஓகியை வென்றெடுத்தவர்கள் என்று கொண்டாடப்பட்டவர்கள் உண்டு, ஜல்லிக்கட்டு வீரர்கள் என்று கொண்டாடப்பட்டவர்கள் உண்டு. ஏன் வருகின்ற காலங்களிலே இந்த நாட்களில் நாம் சந்திக்கின்ற கொடுமையான வைரஸ் ஆகிய கொரோனாவை கொன்றொழித்தவர்கள் என்று கொண்டாடப்படுகிற வீரர்களும் எழும்புவதிலே ஆச்சரியப்படுவதற்கில்லை.
இயேசுநாதருடைய இந்த பவனியிலே இப்போதே விடுவியும் என்று சொல்லி கொண்டாடின அந்த கூட்டத்திலே 2 விதமான மனநிலையோடு மனிதர்கள் இருந்தார்கள். 2 வித மனநிலைகளை கொண்ட கூட்டம் அந்த இடத்திலே நின்றது. அதனை அவர்களை உங்களோடு சுட்டி காட்டுவதற்கு விரும்புகின்றேன். ஒரு கூட்டம் இந்த இயேசுநாதரை பிரியப்படுத்துவதற்கு முயன்ற கூட்டம். எபிரேயத்தினுடைய வழக்கத்திலே ஓசன்னா என்ற சொல் வாழ்த்து தெரிவிக்கின்ற ஒரு முறையாக அமைந்திருக்கிறது. பொதுவாய் புகழ் பெற்றவர்களை, தலைவர்களை அவர்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு வருகிற பொழுது தோரணம் அமைத்து, அலங்கார வளைவுகள் அமைத்து அவர்களை வாழ்த்துவதும் வரவேற்பதும் கூட இந்நாட்களினுடைய மரபாயிருக்கிறது. இயேசுநாதர் கழுதையின் மீது பவனியாக வருகிற பொழுது அவரை வாழ்த்த வரவேற்க பலர் நல்ல எண்ணங்களோடு மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினவர்கள் உண்டு, வஸ்திரங்களை விரித்து கொடுத்தவர்கள் உண்டு, குருத்தோலைகளை பிடித்து அவருக்கு புகழ்பா பாடினவர்கள் உண்டு. ஆனால் அந்த பெரும்பான்மையான கூட்டத்திலே ஒரு பெரும்பான்மை கூட்டம் உண்மையிலேயே இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக மாறிவிட்டால், இவர் தங்களை விடுவிக்கின்ற இரட்சகராக ஒருவேளை எழுந்துவிட்டால் அவரிடமிருந்து ஏதாகிலும் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து நல்ல மதிப்பினை நாம் இப்பொழுதே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு இந்த பவனியிலே அவரை பிரியப்படுத்துகின்ற வண்ணமாக பலர் குருத்தோலைகளை பிடித்து அசைத்து அவரை வரவேற்றிருக்க வேண்டும். பலர் மரக்கிளைகளை போலியாய் தரித்து பலர்ப்பி அவரை பிரியப்படுத்துவதற்காய் இந்த பவனியிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த இடத்திலே பவனியிலே இருந்ததை நாம் நிச்சயமாய் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் பெரும்பான்மை மக்களாலே தங்களை ரட்சிக்கின்ற ஒரு ராஜாவாகத்தான், யூத இனத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு ராஜாவாகத்தான் பார்க்கப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றும் விடுவிக்கின்ற ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையாகிலும் செய்து அவரை பிரியப்படுத்துவதற்கு முயலுகின்ற கூட்டம் இப்பொழுதும் நம்மிடத்திலே உண்டு. நாம் சந்தித்திருக்கிற இந்த கொடுமையான சூழ்நிலையிலே, தீமையான வைரஸினுடைய தாக்கத்தினாலே அநேகர் மடிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதிலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி என்னென்ன வழிகளையோ முயற்சி செய்து கடவுளை பிரியப்படுத்த பல விதங்களிலே மனிதர்கள் முயலுகின்றார்கள். யாகம் வளர்த்து நாட்களாய் குருக்கள் கூடி ஆண்டவரை பிரியப்படுத்த முயலுகின்றார்கள். தேனி மாவட்டத்தினுடைய ஆண்டிப்பட்டி என்கிற அந்த இடத்தினுடைய பகுதியிலே அருகாமையிலே குறுக்கம்பட்டி என்கிற ஒரு கிராமம் அமைந்திருக்கிறது. அந்த கிராமத்திலே ஆண்டவரை, கடவுளை, அவர்கள் வழிபடுகின்ற கடவுளை பிரியப்படுத்துவதற்காக குழுமை கும்பிடு வழிபாடு நடத்தி இந்த ஆண்டவரை அவர்கள் பிரியப்படுத்த முயன்றார்கள் என்று செய்தி ஏடு சொல்லுகின்றது. கடந்த 27ஆம் தேதி வெளிவந்த இந்து தமிழ் திசை அந்த செய்தித்தாளிலே அதை குறித்த விவரம் சொல்லப்பட்டிருந்தது. நடு ராத்திரி 12 மணிக்கு அந்த ஊரினுடைய தலைமையான மனிதன் ஊரை நடுவாக கரிக்கொட்டையினாலே கிழித்து அதனுடைய அந்த கிழிக்கப்பட்ட கோட்டிற்கு ஒரு புறத்திலே அந்த கிராமத்தினுடைய அத்தனை மக்களும் நிற்க, மறுபுறத்திலே அவர்கள் அந்த தெய்வத்திற்கென்று இடத்தை கொடுத்து குச்சி கருவாட்டினை அவர்கள் வைத்து இல்லங்களிலே அவர்கள் அதிக காரியங்களை ஆயத்தப்படுத்தி அநேக காய்களை முட்டைகளை சேர்த்து கருவாடு குழம்பு வைத்து அதிலே ஒரு பங்கினை அந்த கோட்டிற்கு அப்பால் இருக்கின்ற கடவுளுக்கு கொடுத்து மீதமானதை தாங்களும் உண்டு அப்படியாக குழுமை கும்பிடு நடத்தி கடவுளை பிரியப்படுத்தி எப்படியாகிலும் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் அந்த வழிபாட்டினை நடத்தினதை செய்தித்தாள் சொல்லுகின்றனர். இப்படி இன்றைக்கும் பல முறைகளிலே கடவுளை பிரியப்படுத்துவதற்கு நாம் விரும்பி நிற்கின்றோம்.
ஆனால் நமக்கு விடுதலை தருகின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே எந்த செயல்களின் மூலமாகவும் நாம் பிரியப்படுத்த முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த கூட்டத்திலே இன்னொரு சாரார் இருந்தார்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி பெருமைப்படுத்திக் கொள்ள முயன்ற கூட்டம். நம்முடைய பிதாவாகிய தாவீதினுடைய ராஜ்யம் என்று இங்கே பவனியாக வருகின்ற இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் ராஜாவாக தங்களை விடுவிக்கிறவராக வரவிருக்கிறார் என்று சொல்லுகிறதை இந்த கூட்டம் கணித்த பொழுது, அந்த கூட்டம் உணர்ந்த பொழுது உடனடியாக அவர்கள் தங்களை தாவீதினுடைய சந்ததியினுடைய ஒரு அங்கங்களாக நம்முடைய பிதாவாகிய தாவீதின் சந்ததி என்று சொல்லி தங்களையும் அவருடைய இனத்தின் பிரஜைகளாக அடையாளப்படுத்தி பெருமை பாராட்டி அந்த இடத்திலே ஆண்டவருக்கு முன்பாக வார்த்தைகளை சொல்லி அவரை அந்த இடத்திலே ஆர்ப்பரித்த கூட்டத்தை காண முடிகிறது. They wanted to claim that we are also in the lineage of David. தங்களையும் இந்த தாவீதினுடைய பரம்பரையிலே உள்ளவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி வெறுமையாய் போலியாய் நின்ற கூட்டம். இந்த நாட்களிலே நாம் சந்திக்கின்ற இந்த கொடுமையான இந்த தீமையான வைரஸை தடுப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இரவு பகலாக மருத்துவ குழுக்கள் இதற்கு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ பிரயாசங்களை பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனமும் வல்லரசுகளும் இந்த நோயினுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு எவ்வளவோ வழிகளை கண்டுபிடித்து பல மருந்துகளை சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹைட்ராக்சி குளோரோகுயின் என்று சொல்லுகிற மருந்தினை கொடுத்து பார்க்கலாம், எய்ட்ஸுக்கான மருந்துகளை கொடுத்து பார்க்கலாம் என்று பலவற்றை முயற்சி செய்கிறார்கள். முடிவாக அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலர் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மருந்துகளை கொடுத்தால் சரியாகிவிடும், இந்த மருந்து சரியானது, இங்கே இப்படி செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று போலியாய் தீமையானவைகளை வதந்திகளை பரப்பி பெருமை அடித்து கொண்டிருக்கிறதையும் இந்த காலத்திலே கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த இயேசுநாதருடைய பவனியிலே ஒரு கூட்டம் அவருடைய சந்ததி என்று சொல்லி, அவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி அங்கே ஆர்ப்பரித்து நின்றதை இங்கே நாம் காண முடிகிறது. இந்த ரெண்டு கூட்டத்தினுடைய மக்களும் இந்த பவனியிலே இருந்தார்கள். இந்த நாளை ஒரு வெற்றியின் பவனியின் நாளாக ஆசரிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஞாயிறனை, இந்த ஓசனா என்கிற ஆர்ப்பரிப்பினுடைய தொனியை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அவர்களெல்லாம் தங்களுக்காய் பயன்படுத்தினார்கள். நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே சொல்லுவதற்கு விரும்புகின்றார். ஓசன்னா, இப்போதே விடுவியும் என்று சொல்லுகின்ற அந்த அர்த்தம் நிறைந்த வார்த்தை, அது இந்த நாளிலே நம்முடைய மன்றாட்டாக அமைய வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற காரியம். எபிரேய சொல்லாகிய இந்த ஓசன்னா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இரண்டு வார்த்தைகளாய் பிரிக்கப்படுகிறது. ஹோசா என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அதனுடைய முதல் பகுதியாய் பிரிக்கப்படுகிறது. ஹோசா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் சேவ், ரட்சிப்பு. அதனுடைய அடுத்த வார்த்தையாகிய நா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பிரே, கெஞ்சு, ரட்சிப்பிற்காக கெஞ்சுவது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய மிக தெளிவான உள்ளடக்கமாக இருக்கிறது. நாம் இருக்கின்ற இந்த கொடுமையான சூழலிலே இந்த ஆர்ப்பரிப்பினுடைய தொனியாகிய ஓசன்னா என்கிற வார்த்தை நம்மிடமிருந்து எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும், எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், ராஜாவே, எங்களை மீட்டெடுக்கின்ற, எங்களை விடுவிக்கின்ற இரட்சகரே, எங்களை விடுவியும் என்று சொல்லுகின்ற ஒரு மன்றாட்டினுடைய தொனியாக நம்மிடமிருந்து வெளிப்படுகிற பொழுது நிச்சயமாய் அந்த தொனி ஒரு அர்த்தமுள்ள தொனியாக இந்த நாளிலே தொனிக்கும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஓசன்னா என்று சொல்லுகிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே எந்த பகுதிகளிலும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஹோசியானா என்று சொல்லுகிற வார்த்தையை சங்கீதங்கள் 118ஆம் சங்கீதத்தினுடைய 25ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே கூடார பண்டிகையை ஜனங்கள் கொண்டாடின பொழுது, கூடார பண்டிகையின் பொழுது தங்களை தூய்மைப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மரக்கிளைகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து தங்களுடைய கூடாரங்களிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புகழ்பா பாடினார்கள் என்று சொல்லி 2 மக்கபேயர் அந்த புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு சிறப்பு திருநாளிலே ஆண்டவரை குருத்தோலைகளோடு நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆர்ப்பரித்து ஓசன்னா என்று சொல்லுகின்ற பொழுது நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நாம் அவரை பிரியப்படுத்துவதற்கான ஒரு வாழ்த்தினுடைய வார்த்தையாக அல்ல, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வார்த்தையாக அல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற ஒரு ஜெபதொனியாக, நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு அழுகையினுடைய மன்றாட்டின் தொனியாக இந்த ஓசன்னா என்கிற அந்த தொனி நம்மிடமிருந்து வெளிப்படும் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குகின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இருக்கிற இந்த கொடுமையான சூழ்நிலையிலே, நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிற இந்த வியாதியினுடைய அகோரத்தின் பிடியிலிருந்து அவர் நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார். நாம் வாழுகிற உலகமும் இந்த கொடிய வைரஸினுடைய தாக்குதலிருந்து நிச்சயமாய் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்முடைய விடுதலையின் நாயகராகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, விடுவிக்கின்ற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஓசன்னா, எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, எங்களுடைய நோயினுடைய இந்த பிடியிலிருந்து எங்களை விடுவிக்கின்ற இரட்சகரே, எங்களை விடுவியும் என்று சொல்லி மன்றாட்டாக இந்த வார்த்தையை நாம் தொனித்து நிற்கிற பொழுது, நம்முடைய இல்லங்களிலிருந்து ஒரு கூட்டு மன்றாட்டாய் இந்த வார்த்தை எழும்புகின்ற பொழுது, நிச்சயமாய் வரும் காலங்களிலே இந்த மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் தருகிற முழுமையான விடுதலையை நாமும் நம்முடைய சமூகமும் இந்த உலகமும் நிச்சயமாய் சொந்தமாக்கிக் கொள்ளும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நிச்சயமாய் உண்மையாக்கி அவரை ஆர்ப்பரிக்கின்ற ஓசன்னா என்கிற தொனியின் மூலமாய் நாம் வெளிப்படுத்துகிற மன்றாட்டினை கேட்டு அவர் நமக்கு இறங்கி நமக்கு விடுதலை அருளி நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென், ஆமென். மன்றாடுவோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, ஓசன்னா எங்களை இப்பொழுதே விடுவியும் என்று உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிற தெய்வமே, நாங்கள் வாழுகிற உலகத்தின் நிலைகளை காண்கிற தெய்வமே, மருந்துகளும் மருத்துவமும் ஆற்றலும் அதிகாரங்களும் பொய்த்து போன ஒரு உலகத்திலே எல்லா எங்களுடைய முயற்சிகளிலும் தோல்வியடைந்தவர்களாக எங்களை விடுவியும் என்று சொல்லி எங்கள் விடுதலையின் நாயகராகிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையிலே ஒரு மனதோடு நாங்கள் கூப்பிடுகிறோம். சுவாமி, எங்களை விடுவிப்பதற்கு ஆற்றல் உள்ள தெய்வம் நீர் அல்லவோ ஆண்டவரே, எங்களை குணமாக்குவதற்கு இரக்கமுள்ள ஆண்டவர் நீர் அல்லவோ சுவாமி. உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய நிலைகளை காண்கிற தெய்வம், எங்களுக்கு அருமையானவர்களுடைய நிலைகளை காண்கிற தெய்வம், உலகமெங்கிலும் வாழுகிற ஜனங்களினுடைய சூழ்நிலைகளை காண்கிற தெய்வம், தினம் தினம் ஆயிரக்கணக்காய் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, எவ்வளவோ வளர்ந்த நாடுகளெல்லாம் இந்த கொடுமையான நோயினுடைய சீற்றத்தை கட்டுப்படுத்த முடியாதபடி திணறி கொண்டிருக்கிற பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லுகிற விலகாத பற்றுறுதியோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். சுவாமி, இப்பொழுதே எங்களை விடுவியும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும் சுவாமி. எங்களுக்கு எதிராக இருக்கிற அனுகூலங்கள் தகப்பனே இது மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு இந்த பூமியிலே நலமாக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே தனித்திருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையிலே கூடி வர முடியாதபடி விலக்கப்பட்டிருக்கிறோம், விலகி இருக்கிறோம். வெளிநாடுகளிலே தூர இடங்களிலே தகப்பனை நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சிதறி இருக்கிறோம்.
எங்கள் தெய்வமே, நாங்கள் தவித்து கொண்டிருக்கிற பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இருக்கிற இடங்களிலே, இருக்கிற அறைகளிலே, இருக்கிற இல்லங்களிலே என் ஆண்டவர் எங்களை விடுதலையோடு நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் எந்த தீமையும் எங்களை நெருங்காதபடிக்கு, எந்த பொல்லாப்பும் எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெயம் எடுக்கின்ற ஆண்டவர், வியாதியின் கட்டுகளை முறிக்கின்ற எங்கள் தெய்வம், நாங்கள் நம்பி இருக்கிற எங்களுடைய அடைக்கல பட்டணம் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை பாதுகாத்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்காக மருத்துவ உதவிகளையும், எங்களுக்காய் துப்புரவு பணிவிடைகளையும், எங்களுக்காய் தகப்பனே அரசாங்கத்தினுடைய தகப்பனே செயல்பாடுகளின் வழியாக நல்ல பணிவிடைகளையும் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். மருத்துவம் பார்க்கிறவர்கள் தன்னலமற்று பணியாற்றுகிற பொழுது, தூய்மை பணியாளர்கள் தன்னலமற்று உழைக்கிற பொழுது, எங்களுடைய அரசும் தகப்பனே எங்களுக்காக தன்னலமற்று உழைத்து கொண்டிருக்கிற பொழுது, எங்கள் எல்லாருடைய கூட்டு முயற்சிகளும் எங்களுடைய தேசத்திலே இறப்புகளை தடுப்பதற்கு ஆண்டவரே அது பேருதவியாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய முயற்சிகளினாலே ஆண்டவருடைய கிருபை எங்களிடத்திலே வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறபடியே ஒரு விடுதலையான வாழ்வின் சூழ்நிலையை இந்த மாதத்தினுடைய நிறைவிலாகிலும் நாங்கள் முழுமையாய் கண்டுகொள்ளுவதற்கு, என் ஆண்டவருடைய சுகமாக்கப்படுகின்ற அனுபவத்தினை, என் ஆண்டவர் தருகின்ற சுகமாக்குதலினுடைய அந்த அற்புதங்களை இந்த மாதத்தினுடைய நிறைவுக்குள்ளாய் முழுமையாய் எங்களுடைய தேசம் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு எங்கள் ஆண்டவர் கிருபை செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த காணொலியின் வழியாகுமை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாய்ப்பின் வழியாய் எங்கள் ஆண்டவருக்கு ஓசன்னா என்று சொல்லி தகப்பனே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் மன்றாடி கேட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு சுக வாழ்வை தந்து எங்கள் தேசத்தை சமாதானத்தின் பாதைகளை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவன் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோர் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவாரமாய் என்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். தந்தையாம் கடவுள், மைந்தனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியராகிய கடவுள், ஓசன்னா என்கிற துணியோடு இப்பொழுதே விடுவியும் என்று அவரை பார்த்து வேண்டி நிற்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் ஆண்டவர் உங்களோடு இருந்து அவருடைய நல வாழ்வை தந்து இவ்வுலகத்திலே விடுதலையின் பாதையிலே உங்களை நடத்தி சொல்லுவாராக. ஆமேன், ஆமேன்.